இந்த நேற்று வரையை நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு அவசரமாக உடனடியாக போன நேற்று வரைக்கும் இந்த நேற்று வரைக்கும் ரொம்ப கேப் கம்மி. ஏன் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான செய்தி இருக்கிறது. அதுவும் பிள்ளைகளை பற்றினதான மிக ஜாக்கிரதைப்பட வேண்டிய ஒரு செய்தி. என்னன்னு நம்ம பார்க்கலாம். பிள்ளைகள் ஜாக்கிரதை அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா, ஏதோ பிள்ளைகளை பற்றி நம்ம நெகட்டிவாக பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. இது வேற ஒரு விஷயம். கடந்த இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 3 முக்கியமான செய்திகளை நான் கேட்டேன். ஒன்று பிபிசியில் வந்தது. ராஜஸ்தானில் உள்ள ஒரு பகுதியில், ஒரு சிட்டியில், கோட்டாங்கிற சிட்டியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் சூசைட் பண்ணி செத்துருக்கிறாங்க. எல்லாருமே படிக்கிற பிள்ளைகள். ஒரு மாதத்தில் மட்டுமே 25 பிள்ளைகள் செத்துருக்கிறாங்க. என்னதுனால இப்படி நடக்குது? இன்னொரு செய்தி நான் கேட்டேன். ஒரு 11 வயசு பிள்ளை, ஒரு 5ஆவதோ 6ஆவதோ படிக்கிற பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். படிப்பில் கொஞ்சம் குறைவு, கவனக்குறைவு இல்லை, மார்க் குறைவு. அதனால் சூசைட் பண்ணி செத்துருக்கு. எனக்கு இதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 11 வயசு பிள்ளைக்கு ஒரு சேர் போட்டு, ஒரு ஃபேனில் கயிறு மாட்டி, நம்ம தூக்க மாட்டணுங்கிற அறிவு எப்படி வருது? இதை நம்ம எப்படி யோசிக்கிறோம்? குழந்தைன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அந்த குழந்தைக்கு எப்படி இப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் வருது? இன்னொரு செய்தி பார்க்குறோம். நல்ல மார்க் எடுத்துக்கிட்டு இருந்த பையன் திடீர்னு ஒரு ப்ரெஷரில் அவன் சூசைட் பண்ணி செத்துறான். இதெல்லாம் எங்கே போயிட்டுருக்குது? இது மட்டும்தான் வெறும் மார்க் தானா? இல்லை, அதுவும் கிடையாது. இப்போ இன்னொரு பிரச்சனையும் அதிகமாக போயிட்டுருக்குது. ஓசிடி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிப்ரெஷன், பிள்ளைகளுக்கு டிப்ரெஷன். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. கொரோனாவுக்கு பிறகு இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதையும் தாண்டி இன்னும் சில பிரச்சனைகள், குறிப்பாக இந்த யங்ஸ்டர்ஸ் இவர்களை குறி வச்சு தாக்குறதான சில காரியங்கள். இதை ஒரு மெயின் ரீசன் நம்ம பிசாசு சோதிக்கிறான், ஈவில் ஸ்பிரிட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதையும் தாண்டி நம் பிள்ளைகள் நம் கையிலிருந்து எப்படி பிசாசால் பறிக்க முடிகிறது? எப்படி இவங்களை ஜீவனை எடுக்க முடியுது? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு பைபிள் சொல்லுது. நமக்கு தான் கர்த்தர் அந்த பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த பிள்ளைகளை நம் கையிலிருந்து பறிக்கிற அளவுக்கு பிசாசுக்கு கண்டிப்பாக அதிகாரம் கிடையாது. அப்போ இங்கே வேற என்னவோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக்கை பிசாசு பயன்படுத்திக்கிறான்னு நம்ம சொல்லலாம். அவ்வளோதான். எப்பவுமே சரி, பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்தாதான் பிசாசு நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியும். நாம் இடம் கொடுக்காத வரைக்கும் அவன் உள்ளே வர முடியாது. அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே பிசாசு, சாத்தான் இப்படியே சொல்லிட்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகள்லேருந்து தவறுறோமோ அப்படின்னு தோணுது. இப்போது இந்த கோட்டா நகரத்தில் நடக்கிற சம்பவத்தை எடுத்துப்போமே. படிப்பு ப்ரெஷர், நல்லா படிக்கிற பசங்களுக்கு கூட அங்கே ப்ரெஷர். எந்த அளவுக்கு ப்ரெஷர் அப்படின்னா, காம்படிஷன். நீ இப்படி ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர். நான் திருப்பியும் சொல்கிறேன், வாழ்க்கைக்குத்தான் படிப்பு தேவையே ஒழிய படிப்பு என்பது ஒரு நாளும் வாழ்க்கையை மாறாது. படிப்பு ஜஸ்ட் ஒரு அறிவு. அது இன்னைக்கு மூலதனமாக மாறிக்கிட்டு இருக்குது. எதிர்காலத்தினுடைய மூலதனமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லும் போதே படிக்காட்டி நடுத்தரில் நிற்ப, படிக்காட்டி செத்துருவ, படிக்காட்டி அவ்வளோதான், உன் வாழ்க்கை அவ்வளோதான், உன்னை சொந்தக்காரங்க கேவலப்படுத்துவாங்க, இப்படியெல்லாம் சொல்லி ப்ரெஷர் கொடுத்து அந்த பிள்ளைய அவங்க சொல்கிற சப்ஜெக்டில் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்க சொல்கிற சப்ஜெக்டில் தான் சேர்த்து விடுறீங்க. ஆனால் அதில் கொடுக்குற ப்ரெஷர் இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு தெரியும், ஒரு இரும்பை நம்ம எவ்வளோ வேணால் அடிக்கலாம். அதே ப்ரெஷரில் தங்கத்தை அடிக்க முடியாது. தங்கம் உடஞ்சிரும். சில பிள்ளை இரும்பாக இருக்கும், சில பிள்ளை தங்கமாக இருக்கும். தங்கத்துக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும்னு நமக்கு தெரியணும், இரும்புக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும்னு நமக்கு தெரியணும். இன்றைக்கி இரும்புக்கு கொடுக்குற ப்ரெஷரை நீங்கள் தங்கத்துக்கு கொடுத்துட்ருக்குறீங்க. நிறைய பிள்ளைகளுக்கு பெற்றோரே ப்ரெஷர். இன்னும் இப்படி மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, சில பிள்ளைகள் சராசரியாக 14 மணி நேரம் படிக்கிறாங்களாம். 14 மணி நேரம் படிப்பு. யோசிச்சு பாருங்கள், 24 மணி நேரத்தில் 14 மணி நேரம் படிப்பு. அதில் டியூஷனு, ஸ்கூலு, எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது பாருங்கள். ஏன் இந்த படிப்பு இவ்வளோ விக்கிரகமாக மாறிக்கிட்டு இருக்கு? ஏன் படிப்பு இந்த அளவுக்கு ஆகிட்டு இருக்குது? ஒரு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு படிப்பு ஒரு காரணம், அவ்வளோதான். படிப்பு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். கண்டிப்பாக படிப்பு உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணவே பண்ணாது. படித்த அத்தனை பேரும் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னா அப்போ செகண்ட், தேர்டெல்லாம் எப்படி? படித்த அத்தனை பேருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா எப்படி? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர், ஏன் இது படிப்பு காலம், பைபிள் கரெக்டாக தெளிவாக சொல்லுது, அறிவு பெருக்கம், நோய் பெருக்கம். இன்றைக்கி அறிவு பெருத்த உலகம். அதனுடைய விளைவு என்னாச்சு? நோய்க்கு போயிடுச்சு. ஒரு பக்கம் பிள்ளைகள் சூசைடுக்கு போயிடறாங்க. தயவுசெய்து பெற்றோருக்கு நான் முதலாவது சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. படிக்க சொல்லுங்கள், அது அவங்க வேலை. நம்ம படிப்பு தேவை. இங்கே படிப்பு வேணான்னு யாருமே சொல்லலை. ஆனால் அதை எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோதான். சாப்பாடு சாப்பிடணும், அது எவ்வளோ சாப்பிடணுமோ அவ்வளோதான் சாப்பிடணும். எக்ஸஸாக சாப்பிட்ட ஒபிசிட்டி ஆகி போய் அதுவே வியாதியாக மாறிடும் சாப்பாடே. அதே மாதிரி தான் இப்போ படிப்பு வியாதியாக மாறிக்கிட்டு இருக்குது. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுங்க, ஆனால் படிப்பை பாரமாக்காதீங்க.
அது அவங்களுக்கு தேவை. அவங்களுக்கு ஒருவேளை உங்க பிள்ளை படிப்புல கொஞ்சம் குறைவா இருக்கும். வேற ஒரு டேலண்ட் அவங்ககிட்ட இருக்கும். அந்த டேலண்ட்ட கண்டுபிடிங்க. அந்த டேலண்ட்ல அவன கொண்டு வாங்க. தப்பே கிடையாது. இன்னைக்கு இவ்ளோ உலகத்தை கலக்கிக்கிட்டு இருக்கிற ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸியாக இருக்கட்டும், சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், இவங்கலாம் பெரிய படிப்பாளின்னு நம்ம சொல்லிற முடியாது இல்லையா? ஆனா அவங்களுக்குரிய டேலண்ட்ல அவங்க மேல வந்துட்டாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் பிள்ளைகள உங்க கையில குடுத்திருக்கிறாரு. எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாம நீங்க போய் பாருங்க. எத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர்ல பிள்ளை இல்லாம உட்கார்ந்திருக்கிறாங்க பாருங்க. எத்தனை லட்சம் செலவு பண்றாங்க பாருங்க. ஆனா எத்தனை பேர் கடவுள தேடி பிள்ளை வேணும்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஆனா உங்களுக்கு கர்த்தர் குடுத்திருக்கிறாரு. தயவு செய்து அந்த பிள்ளைகளை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுங்கள். 2வது பைபிள் சொல்லுது, அறிவு பெருக்கம், நோய் பெருக்கம். இன்னைக்கு மிக முக்கியமாக இன்னைக்கு இந்த பிரஷர், டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தினுடைய விளைவாக நிறைய பிள்ளைகள் ஓசிடி ப்ராப்ளத்தில் இருக்குது. அந்த ஓசிடி ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ளே மன அழுத்தம், சில காரியங்களை குறித்தான எண்ணங்கள், தனிமைப்படுத்தப்படுதல். அதுக்கு அதனுடைய விளைவு இன்னைக்கு என்ன, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகிற அளவுக்கு ஆயிட்டாங்க. நான் சைக்காட்ரிஸ்ட்டை போகிறத பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் சொல்கிறேன், இதுக்கு மருந்து அது அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மனதுக்கான மருந்து தேவனிடத்தில் இருக்கிறது. சமாதானம் கொடுக்கிறவர் அவர்தான், சந்தோஷம் கொடுக்கிறவர் அவர்தான், நிம்மதி கொடுக்கிறவர் அவர்தான். இன்னைக்கு பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். பல நேரங்களில் அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ பிள்ளைகள் வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தோண வீடியோ கேம்ஸ், அவங்களுக்கு தோண ஃபோன். இந்த ஃபோன் எதை கேளுங்க, கூகுள். ஒரு 10-12 வயசு பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த பிள்ளை சொல்லுச்சு, நான் இந்த மாதிரி ஓசிடி ப்ராப்ளத்தில் இருக்கிறேன், ஐ வாஸ் டிப்ரெஸ்டுன்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 10 வயசு பிள்ளைக்கு எப்படி டிப்ரெஷன் தெரியுது? எனக்கு தெரியும், எங்கள் காலத்தில் அது எனக்கு தெரியாது. நான் கேட்டேன், உனக்கு எப்படிப்பா டிப்ரெஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன்னு. நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், அதில் டிப்ரெஷனுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குதோ எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லுது. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் கம்பானியன். உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கறத விட, உங்கள் பிள்ளைகளுக்கு வீடு சேர்க்கறத விட, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கறத விட முதல்ல பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளையே இல்லாட்டி இவ்வளோ வச்சு என்ன பண்ணுவீங்க? எத்தனையோ பேருக்கிட்ட சொத்து பணம் எல்லாம் இருக்கு, பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க. ரீசன் என்ன பாருங்க. உங்கள் பிள்ளைகளோட உட்காந்து பேசுங்க, தனிமையில் விடாதீங்க. ஒரு காலத்தில் வீட்டில் சாப்பிடும் போது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணுங்கிறது ஒரு ப்ரொசீஜர். சாப்பிடும் போது கூப்பிடுவாங்க, வாங்க எல்லாரும் நம்ம சேர்ந்து சாப்பிட்லான்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த வேலையை வச்சுட்டு வந்துடுவாங்க. இன்னைக்கு பாருங்க, சாப்பாடு போட்டு எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தர் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க, ஃபோன் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றாங்க. இதனுடைய விளைவு என்ன? குடும்பம் பிரிஞ்சு இருக்குது. உன் பிள்ளைகள் உங்களோட இருக்கிறத விட ஃபோனில் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த ஒரு சின்ன ப்ரொசீஜரை வீட்டில் ஆரம்பிங்க. சாப்பிடும் போது எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுங்க. ஃபஸ்ட்டு 2 நாள் முரண்டு பிடிப்பாங்க, இல்லை இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் வீடுன்னு சொல்லுங்க. அந்த நேரத்தில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லுங்க. பேசுங்க. அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷமே உங்கள் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். அறிவு பெருக்கம் இப்போ நோய் பெருக்கமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இதையும் தாண்டி வெளியே பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல, நிறைய இடத்துல பலவிதமான ப்ரெஷர்ஸ், இந்த ப்ரெஷர் எல்லாம் சேர்ந்து பிள்ளைகளை மரணத்துக்கு நேராக நடத்துகிறது. நான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு காரியத்தை கிடைக்காவிட்டா தன்னை மாய்த்து கொள்வது அல்ல. ஒன்று கிடைக்கும், ஒன்று கிடைக்காது. கிடைக்காததுக்காக நீயே போயிட்டீன்னா அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தில் நீ எப்படி அனுபவிக்க போகிற? வாழ்க்கையில் ஒரு விஷயம் கிடைக்காட்டி பரவாயில்ல, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதே கிடையாது. ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய மிக ஃபேமஸான ஜனாதிபதி. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் தெரியுமா, அவர் அதுக்கு முன்னாடி எதுலேயுமே ஜெயிச்சது கிடையாது. அத்தனையிலையும் ஃபெயிலியர். எல்லா தேர்தலையும் தோத்துட்டாரு. அவர் ஸ்கூல்ல இருந்து அமெரிக்க பிரசிடென்ட் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் தோத்துட்டாரு. ஆனால் அவர் மனுஷன் விட்டே கொடுக்கல, டிப்ரெஸ் ஆகலை, தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தார். கடைசியாக அமெரிக்க ஜனாதிபதியாக மாறிட்டார். ஒரு தோல்வி என்பது இன்னொரு வெற்றிக்கான வழி தானே. நீ ஜெயிச்சு எவரெஸ்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கே போவ? யோசித்து பாரு, திருப்பி கீழே தான் இறங்கணும். எவரெஸ்ட்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் நீ ஏறிக்கிட்டே இருக்க முடியும். உனக்கு ஆண்டவர் உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு. எத்தனையோ சான்சஸ் இருக்குது, எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீ எதிர்பார்க்குற ஒன்று கிடைக்கலையா? இன்னொன்று இருக்குது. இது ஒன்று தான் லைஃபு, இது இல்லாட்டி நான் இல்லை அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்மை தான் மிகச்சிறந்த முட்டாள். ஏன் தெரியுமா? ஒன்று இல்லாட்டி இன்னொன்று தான் லைஃப். நிறைய கிடைக்கும், நீ போயிட்டே, இதை விட பெஸ்டெல்லாம் கிடைக்கும், ட்ரெஷர்ஸ் கிடைக்கும். உன்னை உயர்த்தி வைக்கிற எத்தனையோ காரியங்களை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை படைக்கும் போதே யூனிக்காக தான் படைச்சிருக்கிறார், விசேஷமாக படைச்சிருக்கிறார். உன்னை சாகிறதுக்காக படைக்கல. அதனால தான் பிரசங்கில் ஆண்டவர் கேட்கிறாரு, காலத்திற்கு முன்பதாக நீ ஏன் சாக வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார் 7ஆம் அதிகாரத்தில். நீ சாகிறதுக்காக பிறந்தவன் அல்ல, சாதிப்பதற்காக பிறந்தவன். கர்த்தர் அதுக்கு தான் உன்னை உருவாக்கி இருக்கிறார். வாழ்க்கையில் டிப்ரெஷன் வரும். டிப்ரெஷன் வராதவன் யார் இருக்கா? உன்னை பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ டிப்ரெஷன் தெரியுமா? அதில் இந்த பிள்ளை வருமா, எப்படி பெற்றெடுப்போம், எவ்வளோ வலி. அதுக்கு நடுவில் தான் உங்கள் அம்மா உன்னை பெற்றெடுத்துருக்குறாங்க. அவ்வளோ பெயினுக்கு நடுவில் தான் நீ வந்திருக்கிற. வாழ்க்கையில் பெயின், ஆல்வேஸ் பெயின் இஸ் கெயின். உனக்கு நடக்கிற இந்த விஷயத்தில் ஒருவேளை உன்னால் மேற்கொள்ள முடியலையா, சில ப்ரெஷர் அதிகமாகுதா, கடவுள்கிட்ட போ.
ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வசனம் தெளிவா சொல்லுது, மனுஷகுமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆகுவீர்கள். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, எடுக்கிற பிரகாரமாய் அல்ல. கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம் அற்புதமானது. என் வாழ்க்கையில எத்தனையோ டிப்ரஷன் கூட நான் போயிருக்கிறேன். வாழ்க்கை அவ்வளோதான், ஃபெயிலியர்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ என்ன செய்ய போறேன்னு கேட்டாங்க. நடுத்தரில் நிற்க போறேன்னு சொன்னாங்க. கர்த்தர் ஒரு நாளும் என்னை விடவே இல்லை. இன்னைக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கிறார். அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். வாழ்க்கையை முடிக்கணுங்கிற எண்ணத்துக்கு மட்டும் வரவே வராத. கர்த்தருடைய கரத்தில் என்றைக்குமே எண்டு கிடையாது, பெண்டு தான். உனக்கு முடிவுன்னு நீ நினைக்கிற இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு வாழ்க்கை வச்சிருப்பாரு, ஒரு ஓப்பனிங் வச்சிருப்பாரு. அந்த ஓப்பனிங் அது உனக்கான ஓப்பனிங் மட்டுமே. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெற்றோருக்கும் சொல்றேன், சுற்றி இருக்கிறதான மக்களுக்கும் சொல்றேன், பிள்ளைகளுக்கும் சொல்றேன். பிள்ளைகள் மிகச் சிறந்ததான ஒரு அற்புதம். எப்படி குழந்தைங்க பிறக்கும் போது நமக்கு சந்தோஷம் இருக்குதோ, அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும். இல்லாத போது தான் அந்த வேதனை தெரியும். இன்னைக்கு 100 பிள்ளைகள் செத்து போயிருக்கிறது, 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் செத்து போயிருக்கிறது. அந்த குடும்பத்தில் எவ்வளோ வேதனை இருக்கு பாருங்க. இருக்கிற பிள்ளைய பத்திரமா பார்க்கணும். பிள்ளைகளுக்கு கூட உட்காருங்க, பேசுங்க. அவன் பிரச்சனைக்கு கூட இருக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லாதீங்க, அவ்வளோதான் இது இல்லாட்டி முடிஞ்சிச்சு, நீ உருப்பட மாட்ட, தேற மாட்ட, சொல்லவே சொல்லாதீங்க. எத்தனையோ தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய வாழ்நாளில் அவங்க ஸ்கூலில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர். அவர் எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்லப்பட்டவர். ஆனால் உலகத்திலே அதிகமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர் அவர் தான். தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒருபோதும் பயப்படாத. உனக்கு உறுதுணையா தோளுக்கு தோள் கொடுக்கறதுக்கு தேவன் இருக்கிறார். ஆறுதல் கொடுப்பதற்கு பெற்றோரை கொடுத்திருக்கிறார். நீ ஆண்டவரை நோக்கி பாரு, உன் பெற்றோரோட பேசு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை மூலம் உங்களை சந்திக்கிறோம். God bless you.